வணக்கம். வணக்கம். தாவேகா 2ஆம் ஆண்டு துவக்க விழா. இந்த ஸ்டேஜ் பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரோட 2 பேரும் கை பிடிச்சிட்டு வராங்க. இந்த புஷி ஆனந்தன் ஒருத்தர் சொல்லுவாங்களே, ரசிகர்களை கட்டி காப்பாற்றினார், அவரை காணோம். அப்புறம் இந்த ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர், அவரையும் காணோம். இவங்க 2 பேர் மட்டும் நடந்து வந்து அவங்க வந்தாங்க. பின்னாடி புஷி ஆனந்த் வந்தாரு. ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் காலையில் வரைக்கும் அவர் ஏற்பாடுல இருந்து நமக்கு தெரியும். ஏற்பாடு இருந்து அதுக்கப்புறம் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, பின்னாடி இருந்து வியூக வகுப்பாளராக இருக்கார். எனவே அவர் கலந்துக்க வேண்டிய நெசசரி அவசியம் கிடையாது. ஆனால் புஷி ஆனந்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் விஜயோட சேர்ந்து வருவார் எப்பயுமே. இப்போ பிரசாந்த் கிஷோர் சேர்ந்து வர்றாரு. அதனால் இப்போ வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கேட்டுக்கு வெளியே நிப்பாட்டுவாங்க. இந்த கேள்வி எது கேட்குறேன்னா, ஏதாவது பிரசாந்த் கிஷோர் மட்டும் இல்லை, அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் இப்படி நிற்பார், சுற்றி எல்லாம் நிற்பாங்க, இப்படி போ அப்படி போன்னுவார். இப்போ ஆதவ அர்ஜுன் நீங்கள் நிற்கிறாரு, புஷி ஆனந்த் எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க, இப்படி போ. புரியுதா? நல்லா கவனிச்சுன்னா ஒட்டுமொத்த ஏற்பாடுலையுமே ஆதவ அர்ஜுனை தான் லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா ஆதவ அர்ஜுனாவை கொஞ்சம் விளம்பரம் தர்றான்னு வச்சுக்கோங்களேன். புஷி ஆனந்தை சும்மா நிற்க வச்சு இந்த அங்கேன்னு பின்னாடி இருந்து வீடியோ எடுக்கிற யாரும் கிடையாது. இவங்க ஆளுக்கு தான் யார்? ஆதவ அர்ஜுன். இப்போ தான் புஷி ஆனந்த் தெரியும், ஆஹா தனியாக இருந்தோமே, இந்த வடிவேல் ஜோக்கில் வரும்ல, ஆள் இல்லாத சொத்தை ஆட்டையை போல ஆரம்பிச்சுமே அப்படின்னு ஆதவ அர்ஜுன் வர. இதோட சேர்த்து பிரசாந்த் கிஷோரும் வர. இதுக்கப்புறம் புஷி ஆனந்தோடைய முக்கியத்துவம் அவரோட மூளையை வச்சுலாம் செயல்பட போகிறதில்ல. புஷி ஆனந்தன்றது ஒரு அடிமை, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு ஓடி போய் செய்ய வேண்டிய ஆள், அவ்வளோதான். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மூளைன்னு பார்த்தா இப்போ பிரசாந்த் கிஷோர், இப்போ ஜான் ஆரோக்கியசாமி, காசுன்னு பார்த்தா ஆதவ அர்ஜுன். இவங்க 3 பேரை வச்சு தான் அவர் நகர்த்துறாரு. எனவே அதில் புஷி ஆனந்துக்கு என்ன வேலை இருக்குது? தட்டி கட்டினியா கட்டு, சேர தொடர்ச்சியாத்தோட அந்த வேலை தானே. ஆனால் அந்த இடத்துல வைக்க முடியும். சாரி ப்ரோ. இப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு இந்த துவக்க விழாவில். எந்த கூட்டணி தெரியாது? ஜான் சுராஜ். ஓ, பிரசாந்த் கிஷோரோட அது தேசிய அளவில் தேசிய கட்சியோட கூட்டணி சேர்ந்து. இது எப்படி சொல்லலாம்னா கவுண்டமணி மாதிரி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனா அப்படின்னு சொல்லலாம். என்ன அவராலேயே அங்கே ஜெயிக்க முடியல. அவர் பீகார்ல இருந்து இங்கே எந்த ஓட்டை வாங்கி கொடுக்க போறாரு அவருக்கு? இல்லை இவர் போய் பீகார்ல எந்த ஓட்டை அவருக்கு வாங்கி கொடுக்க போறாரு? எனவே இது வலுவான கூட்டணியாவோ, இல்லை வெற்றிகரமான கூட்டணியாவோ, ஒரு தொகுதி உடன்பாடோட ஒரு கூட்டணியாவோ, இல்லை கொள்கை உடன்பாடோட ஒரு கூட்டணியாவோ கிடையாது. விஜய்க்கு வேற யாரும் கிடைக்கல. காசு கொடுத்தா பிரசாந்த் கிஷோர் வருவான், கூட்டத்தை உட்கார வச்சிருக்காப்புல. அவர் என்ன நம்ப வைக்க முயற்சி பண்றாரு அப்படின்னா, விஜய் இப்படி காமிச்சா அவங்க அப்பாவும் விஜயும் ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருந்த வேலை என்ன, பாருங்க நாங்கள் வெற்றி பெற போறோம்னு வெற்றி பெறாங்களோ இல்லையோ நல்ல விளம்பரம் பண்ணாங்க. இந்த விளம்பர யுக்திக்கு இப்போ பிரசாந்த் கிஷோர் தேவைப்படுறாரு. பார்த்தீங்களா, இவர் இருந்தாருன்னா வெற்றி கிடைச்சான். இப்போ நம்மகிட்ட வந்திருக்காரு பார்த்தீங்களா, நம்ம வெற்றி நிச்சயம் அப்படின்னு அவருடைய ரசிகர்களை முட்டாளாக்க முயற்சி பண்றாரு. மக்கள் முட்டாள மாட்டான். பிரசாந்த் கிஷோருக்கு எங்கே ஓட்டு போடுவாங்க? எவனும் ஓட்டு போட மாட்டான். எனவே விஜய் அவர்கள் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரை கூட்டிக்கிட்டு ஸ்டேஜுக்கு வந்ததற்கு அது ஒரு பெரிய ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. எல்லா பேருமே கேட்பான், உனக்கு வேற யாரே கிடைக்கலையா? வேற யாரும் தகுதியான நபராக தெரியலையா? மேலே எல்லாம் நல்ல படம் வச்சிருக்க, காமராஜர் அவர் இவர் படம் வச்சிருக்க. ஆனால் கையோட கூட்டி வரவன் பீகார்காரனா இருக்கேன், உனக்கு எங்கே போச்சு புத்தின்னு கேட்பாங்க மாட்டாங்க? கண்டிப்பாக கேட்பாங்க. அதோட சேர்ந்து கேட்பான், உனக்கு தகுதியான நபர் தமிழ்நாட்டுக்குள்ள யாரும் கிடைக்கலையா? யாரையா கூட்டி வா. சமூகத்தில் ஒரு பெரிய மனுஷனை, அந்த மனுஷன் நாட்டுக்காகவோ அந்த கிராமத்துக்காக உழைச்சினானா அவனோட கூட கூட்டி வா. அது உனக்கு பெருமையான விஷயம், உன் கொள்கையான விஷயம். 150 கோடி 200 கோடி வாங்கிட்டு கார்பரேட் நிறுவனம் நடத்தி ஒருத்தவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு குறுக்கு புத்தியோட வேலை பார்க்குற பிரசாந்த் கிஷோரை நீ கூட்டி வந்தனா உன் குறுக்கு புத்தி தானே தோணும். எனவே இவங்க அப்பாவுக்கும் அது எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் விஜய்க்குமே இருக்கிறதே குறுக்கு புத்தி தான். அவர் நேராக இருக்கக்கூடிய ஒரு புத்தி இவங்க இல்லை. சினிமாலேயே அதை தான் பண்ணாங்க, இங்கேயும் அதே குறுக்கு புத்தியோட வேலை பார்க்குறாங்க. இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு யாரும் கிடைக்கலையான்னு கேட்குறீங்க. வந்தால் தானே அவர் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன சொன்னீங்க முதல் மாநாட்டில்? என்ன சொன்னீங்க? நிறைய கட்சிகள் நம்ம நம்பி வருவாங்களான்னு, வந்தாங்கன்னா கொடுக்கணும் தானே, அவங்கெல்லாம் சேர்த்துக்கணும் தானே, அதுக்கப்புறம் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா மட்டும் பத்தாது, நம்ம அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும் தானே. அதுக்கு முன்னாடி இவ்வளோ திரும்ப பேசுனீங்களே, அவன் எவனும் வரல. இது தேவையா? தரேன்னு சொல்லி கூட வரல. வரேன் தரேன், அதாவது ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லி வரல. அப்போ அந்த லட்சணம் தான் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு யாருமே வரலன்றதுக்காக பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்து நிற்கிறதா? சின்ன கட்சி இருந்தால் கூட என்ன அடிப்படையில் விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? எந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? உங்கள்கிட்ட ஓட்டு சதவீதம் என்னன்னு கேட்பாங்க.
இப்போ திமுகவோ அதிமுக போகும்போது ஒரு 50 சீட்டு 40 சீட்டு 20 சீட்டு 10 சீட்டு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற கட்டமைப்பு, அதுக்கப்புறம் அவங்க வாங்கின முந்தைய தேர்தலுக்கான ஓட்டு 5 வருஷத்துக்கு எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, அதை எடுக்க மாட்டாங்க. முந்தைய தேர்தல் என்ன ஓட்டு வாங்கினாங்களோ அதை வச்சு தான் இந்த சீட்டு வேற பேசுகிறாங்க. அதோட சேர்த்து காசும் பேசுகிறாங்க. இவர்கிட்ட என்ன ஓட்டு இருக்குன்னு இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. எனவே இதை அவர் எடுத்தெடுப்பில் நம்ம கூட்டணி ஆட்சி சொல்கிறாங்க, அது முதலாவது பிழை. அதை ஏறக்குறைய அவங்களுடைய ரசிகர்களால் நம்பவும் செய்கிறாங்க. நம்ம தனியாக நின்று வெற்றி பெற முடியாது அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பிக்கை முதல் இடத்துல விதைச்சிட்டார். அந்த விதைச்சாரில் அது சரி செய்யறதுக்கு தான் இன்னைக்கு 3 பேர் கவனிச்சிங்கன்னா, ஆதவ் அர்ஜுன், அதுக்கு பிரசாந்த் கிஷோர், அதுக்கப்புறம் இவர், இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரே மாதிரி டோனில் சொல்லியிருப்பாங்க. நாம தான் முதலாவது சக்தியாக வளர்ந்துக்கிட்டு வரோம். டிவிக்கு மாற்று சக்தியாக பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு வருது. நாம வெறும் 40 சீட்டுக்காக வரல, ஆட்சியை பிடிப்போம் தனிச்சு. அதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, 46 சீட்டுக்காக எம்எல்ஏ சீட்டை வாங்கி அதுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கல, நம்ம வந்து இந்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அது யாருக்கிட்ட முதல் பேரம் பேசினாங்க. இப்போ பேரம் பேசினாங்கன்னு தெரிஞ்சு 46 சீட்டுன்னு சொல்கிறாரு. அதான் நான் சொல்கிறேன், அவர் அதிமுக பேசினாலா இல்லை நமக்கு தெரியாது. ஆனால் எடுத்த எடுப்பில் உங்களுக்கு கூட்டணி கேட்டீங்கன்னா, எனக்கு 50 சீட்டு தாங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனே கேட்டான். அப்போ மீதம் இருக்க 46 சீட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, கம்யூனிஸ்ட்டு ஒரு 50 சீட்டு கேட்பேன், வைகோக்கு ஒரு 50 சீட்டு, சரத்குமார் வந்தால் சரத்குமார் கட்சி இல்லையே மன்னிச்சுங்க, பாஜக இணைஞ்சிட்டாரு. ஆமாம், சரத்குமார் விட்டுருவோம். கருணாஸ் இருக்காப்புல, அவருக்கு ஒரு 20 சீட்டு, இப்படி எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்து வச்சுக்கோங்க. மீதி 46 சீட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை அந்த கணக்கில் சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்க. எனவே இங்கே யாரும் கூட்டணிக்காக விஜய்கிட்ட காத்திருக்கவும் கிடையாது, அவரோட கட்டமைப்பும் கிடையாது. அவர் கடந்த 1 வருஷத்துல ஏதாவது அரசியல் மாற்றத்துக்காக வேலை பார்த்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய வைப்ரேஷன் உருவாக்கி தான் வச்சுக்கோங்க. அதை கூட ஓரளவு இலூஷன் நம்பருக்கான வாய்ப்பு உண்டு. அதையும் அவர் செய்யலை. இது எதையுமே செய்யாமல் கூட்டணி ஆச்சுன்னு முதல் அறிவிச்சுட்டு இந்த 1 வருஷத்துல யாரும் வரலைன்னா எவனா தான் கேட்பேன், என்னப்பா அறிவிச்சு 1 வருஷம் ஆச்சு தலைவர், நம்ம நம்பி எவனும் வரமாட்டானே, எல்லாம் திட்டுறானே அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஏன்னா இவர் என்ன பண்ணுறாங்க, இப்போ உஷாராயிட்டாங்க, நம்ம தனிச்சு ஆட்சியை பிடிக்கும். எப்படி நாம பெரிய சக்தியாக வளர்ந்துக்கிட்டு வரோம். இதையெல்லாம் அங்கே உட்காந்து 4 பேர் நம்புவேன், 4 பேர் தான் நம்புவேன், 400 பேர் நம்ப மாட்டேன் முழுக்க உட்காந்துப்பானே. ஏன்னா இது அப்படிப்பட்டது அல்ல அரசியல் அப்படின்னு களத்துக்கு போகும்போது நிர்வாகியாக ஒரு லெட்டர் பேர்ல விஜய் அவர்கள் கொடுக்குற வரைக்கும் தான் சந்தோஷம். அதை வாங்கிக்கிட்டு களத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியும்ல, அதில் தான் குழப்பம். அப்போ தான் குழப்பம் வரும். என்ன பண்ணுவாங்க, தண்ணியை போட்டு நேராக கொண்டு போய் வண்டியை சொருகுறாங்க. இப்போ திராவிட, அதாவது திமுக ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் கத்திட்டு இருக்காங்க இந்த விஜய் பேசின பிறகு. ஏன்னா திராவிடத்துக்கு கொடி பிடிக்கிறவர் இந்தின்ற ஒரு வார்த்தையோட பேசல, இந்தி திணிப்புன்ற வார்த்தையை ஒன்று கூட பேசல. அதாவது இவர் பேசும்போது மும்மொழியை பற்றி தான் பேசுறாரு, மும்மொழி எதிர்ப்பு. இல்லை விஜய் பேசுனது தான் கரெக்டு. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவான்னு நான் சொல்கிறேன். அவனோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இவன் ஒரு பிரச்சாரம் பண்ணிடுவான், எடுத்துக்கிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு பாருங்க கமலஹாசன் இன்னும் குரல் கொடுக்கவே இல்லை, பாருங்க விஜய் இன்னும் குரல் கொடுக்கவே இல்லை, தூத்துக்குடி விவகாரத்தில் இன்னும் ரஜினி குரல் கொடுக்கவே இல்லைன்னு அப்போ கிளப்பான் பார்த்தீங்கன்னா. அது ஏன் அப்படின்னா, இவங்க பேசுனதே தான் அவங்க பேசணும், அந்த அழுத்தத்தை கொடுப்பாங்க. இதை மாற்றா எதுவும் நீங்கள் பேசக்கூடாது. அதுக்கு தான் இவங்க மும்மொழி கொள்கை இந்தி திணிப்புன்னு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. பிரச்சாரமும் திருப்பியா பண்ணிட்டு இருக்காங்க. அதை அப்படி பேச முடியாது. எந்த அறிவுள்ளவனும், குறைஞ்சபட்ச அறிவுள்ளவனும் அது ஹிந்தி திணிப்பு கிடையாது, 3வது மொழி படிக்க சொல்லி அவங்க உங்களுக்கு ஆப்ஷன் தராங்க. இதுதான் விஷயம். அதை விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக சரியாக கையாளுறாங்க. என்ன சொல்றாருன்னா, ஒரு 3வது மொழியாக யாராவது படிக்கணும்னு நினைக்கிறாங்க, தப்பு கிடையாது. அதை ஒரு கொள்கை முடிவாக கொண்டு வந்து சேர்க்கிறோம் இல்லையா பள்ளிக்கூடங்களை, அதுதான் தப்பு நான் சொல்றேன்றாரு. ஆனால் அவர் நடத்தக்கூடிய ஸ்கூல்லையே, அவருடைய பினாமி நடத்தக்கூடிய ஸ்கூல்லையே என்ன நடக்குது, 3வது மொழி படிக்க வைக்கிறாங்க இல்லையா, அது கட்டாயம் தானே, அது திணிப்பு இல்லையா, அதுக்கு மட்டும் போய் சொல்லவே இல்லை. எனவே ஹிந்தி எடுத்து பேசாம 3வது மொழியே கட்டாயமாக திணிக்கிறதுல அது மாநில சுயாட்சிக்கு எதிரானதுன்னா, இந்த மாநிலத்தில் உட்காந்துட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்துகிற, அந்த ஸ்கூலில் திணிக்கிற பிள்ளைகள்கிட்ட அது என்ன, அதுவும் ஸ்கூலில் திணிச்சா பரவாயில்ல, ஹிந்தி கலாச்சாரம்னு ஒன்று தனியாக கொண்டாடுறாங்க. விஜய் ஸ்கூல்லையே ஹிந்தி கலாச்சாரமா அன்னைக்கு எல்லாரும் ஹிந்தி பாட்டு பாடணும், ஹிந்தி டான்ஸ் ஆடணும், ஹிந்தி சம்மந்தப்பட்ட ஆர்ட்ல இருக்க அந்த கலைகள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பங்கேற்கணும், ஹிந்தி கலாச்சாரம் அவங்களுடைய உடைகள் எல்லாமே அதையெல்லாம் போடணும். இப்படின்னு ஹிந்தியை ப்ரொமோஷன் பண்ற வேலையை கூச்சம் இல்லாம உன்னுடைய ஸ்கூல்ல பண்ணிட்டு ஊரா பிள்ளைக்கு என்ன சொல்றேன், 3வது மொழி ஆப்ஷனா கூட இருக்கக்கூடாது. இது என்ன பேசுனா பார்க்கல சரி,
அது அரசியல் ரீதியாக பேசின வகையில் சரி, ஆனா அவர் வாழ்றதுக்கும் அவர் பேச்சு சம்பந்தமே கிடையாது. எனவே வாய் என்ன வேணா பேசும், நீ என்னடா வாழ்றேன்னு கேட்கும். அதை சூர்யா எப்படி பேசுறானோ அதுக்கு எந்த இதுலையும் குறைச்ச கிடையாது விஜயோட பேச்சு. ஆனா சூர்யா கொஞ்சம் மண்டக்காரனா பேசுவாங்க, விஜய் கொஞ்சம் பரவலாக பேசுவாங்க. அவ்வளவுதான். அந்த மண்டக்காரருக்கு தான் சூர்யா ஓடி போய் மும்பையில் செட்டில் ஆகிட்டாரு. ஏன்னா திமுக வம்படியா உட்காந்து முட்டு கொடுக்குங்க ஓடி போயிட்டார். ஆதவர்ஜுனா இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, வர 62 வார்த்தை எதிர்கட்சி தலைவர் தாவேகா தலைவர் விஜய் தான். இதை நீங்க பார்க்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு வர 62 வாரமுமே ஆதவர்ஜுனாவுக்கு பதில் சொல்றதுக்கே 10வது விஜய்க்கு நேரம். ஏன்னா ஆதவர்ஜுனா குடும்பம் அப்படி. ஆதவர்ஜுனா குடும்பத்தை தோண்டிக்கிட்டு நீ கேள்வி கேட்காருன்னு வச்சுக்கவேன், ஏன்டா என் குடும்பத்துல எஸ்.ஏ. சந்திரசேகர் பண்ணதே பரவாயில்ல, உன் குடும்ப பிரச்சனைக்கு என்ன இழுத்து விட்டுருக்கீங்களான்றான். அந்த அளவுக்கு இருக்கு பிரச்சனை. இன்னும் வரல ஃபுல்லா அரசியல்ல, இன்னும் செய்தியாளர் சந்திக்கல, நீ ஆரம்பிக்கிற பாருங்க. நானே ஆரம்பிக்கிறேன். ஆதவர்ஜுனாவுடைய ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வெளியே கொண்டு வரேன். வெளியே கொண்டு வந்து கேள்வி கேட்கும்போது அன்னைக்கு விஜய்க்கு எதிர்த்து நம்ம நேரம் இருக்காது. 62 வாரமும் எதிர்கட்சியா இருக்காரா இல்லையோ, ஆதவர்ஜுனாவை வச்சு எப்படா நம்ம கட்சியை நடத்த போறோம்னு திக்கு திணறுவார் பாருங்க, அதுதான் நடக்கும். எனவே ஆதவர்ஜுனா கொஞ்சம் மாத்தி பேசிட்டாரு. அவரை வச்சுதான் அவருக்கு ஆப்பே இருக்கு. இப்போ ஆதவர்ஜுனா வந்து என்ன சொல்றாருன்னா, சமூக நீதி, ஜாதி, மதம் இந்த மாதிரி சொல்லி மேல வந்தவங்க, அதாவது அதுல ஊழல் செஞ்சு கல்வி தந்தையா தான் மாறி இருக்காங்க தவிர நல்லது எதுவும் செய்யல. இதை பத்தி உங்களோட கருத்து? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கிற திமுக அதிமுக விட்டுருங்க. ஏன்னா திமுக வந்து பெரும்பாலான பேர் கல்வி தந்தைன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஊழல் பண்ணி நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜை கட்டி நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஜெகத்ரட்சகன் வந்து எல்லா பேருமே அவன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் மட்டும் கட்டலை, நிறைய மதுபான ஆலைகளையும் நடத்துறாங்க. ஆனால் அந்த மதுபான ஆலையை சொல்ல மறந்துட்டாரு. ஏன் சொல்லலாம் சொல்லவா, அவர் பெரிய இன்வெஸ்டே இவங்க மாமனார் தான். 2 பேரும் கூட்டுக்கலவாணின்னு வச்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட மதுபான ஆலையுடைய மிக முக்கியமான கூட்டாளி இவங்க மாமனார் தான். யாரு? ஆதவர்ஜுனாவுடைய மாமனார். வெளியே வரட்டும், நான் உன்னோட வெளியே வருவேன். எனவே ஆதவர்ஜுனா விவரமா அதை எடுக்க வேணாம். பள்ளிக்கூடம் ரெண்டாடே, பள்ளிக்கூடம் கட்டுறது நீ ஏன் ஊழல் பண்ற தனியா பள்ளிக்கூடம் கட்டி அதிகப்படியான கல்விகள் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதுக்கு இந்த கட்டமைப்பு அவசியம். கட்டமைப்புன்ற வகையில் பள்ளிக்கூடம் கட்டுறது, காலேஜ் கட்டுறதுலாம் தப்புன்னு கிடையாது, அது அவசியமான ஒன்று. நான் என்ன சொல்றேன்னா, பள்ளிக்கூடம் தான் கட்டேன், லாட்டரி விற்கலையே, லாட்டரி விற்று அடுத்த காசை கொள்ளையடிக்கலையே. ஆதவர்ஜுனா கேட்குறேன், ஊருக்குள்ள லாட்டரி வித்தவனை பற்றி பேச மாட்டேற, நேரம் பள்ளிக்கூடம் நடத்துறவனை பற்றி பேசுற. லாட்டரி வித்து கொள்ளையடிச்சானே அவனை என்ன தெரியுமா ராஸ்கல் அப்படின்னு பேசுறா, ஒரு வார்த்தை பேசுற. சரி வேணாம், இருக்குல்லே பெரிய சப்ளை தமிழ்நாட்டில் யார்? எஸ்என்ஜே ஜெயமுருகன் அவருடைய சப்ளை. அவர் தான் பெரிய சப்ளை. அவரை எதிர்த்து பேசுவாங்க. ஏன் எதிர்த்து பேச மாட்டேன்ற அப்புறம் வரேன். அப்போ நீ இது மதுபான ஆலையிலையும் பேசுற, லாட்டரி சிட்டியும் பேசலைன்னா, இது 2 தான் திமுக மிக முக்கியமான சொத்து. அது 2 எதிர்த்து பேசலைன்னா நீ யாரா? எனவே ஆதவர்ஜுனா பேசுறாரு இல்லையா, இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க, இதெல்லாம் எல்லா அரசியல்வாதியும் பற்றியும் எல்லா பேரும் சொல்ற கருத்து. வந்து பெரிய அளவில் சம்பாதிச்சிட்டாங்க. நாளைக்கு இவங்க வந்தாலும் அதை பண்ண போறாங்க. ஆதவர்ஜுனா வழி வந்த வழியே அதான். அவங்களாம் அரசியலுக்கு வந்து போராடி சம்பாதிச்சாங்க. இந்த ஆளு நேராக லாட்டரி மாற்றினுடைய மகளை கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. எனவே 2மே குறுக்கு புத்தி தான் வச்சுக்குவேன், குறுக்கு வழி தான். அவங்க அரசியல் தேர்வு செஞ்சாங்க, நீ வேற ஒரு வழியை தேர்வு செஞ்ச. தட்ஸ் ஆல், வேலை முடிஞ்சு போச்சு. ஆதவர்ஜுனா இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுக்கான தகுதி நிச்சயமா கிடையாது. அதுக்கான எல்லா ஆதாரமும் ஒவ்வொன்றா விஜய் அவர்கள் முழுமையா அரசியலுக்கு வரும்போது வெளியிட ஆரம்பிங்க, அப்ப தெரிஞ்சுக்க முடியும். இல்லை முழுமையா அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறீங்க. கட்சி ஆரம்பிச்சு எல்லாமே முடிஞ்சு 2 வருஷம் துவக்க முடிச்சிட்டாரு. இன்னமும் என்னையா பேசுற நீனு? கட்சி ஆரம்பிச்சாங்க, சரி, அது ஒரு வருஷத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஒரு வருஷத்துல என்ன கொடுத்து பேசுவாங்க? அந்த மாநாட்டில் என்ன சொல்றாங்க? யாரு? புஷி அந்த என்ன சொல்றாரு? நாங்கள் நோட்டு கொடுத்தோம், பேனா கொடுத்தோம், பேப்பர் கொடுத்தோம். இதெல்லாம் சாதனையா? சோறு போடும், இது ஒரு சாதனையா? மக்கள் பிரச்சனை சார்ந்து என்னடா போராட்டம் நடத்துனீங்க? ஒரு மக்கள் பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குது, அந்த இடத்துல நாம் போய் போராடி ஒரு கனிம வள கொள்ளை நடந்துருக்கு. அந்த இடத்துல போராட்டம்னு ஒன்று தவக்கா கட்சி, தமிழக முன்னேற்றத்தினுடைய கட்சி நிர்வாகிகள் போய் ஒரு போராட்டம் முன்னெடுத்து கொண்டு போன ஒரு போராட்டத்துக்கு அவனே நோட்டு கொடுத்தேன், பேனா கொடுத்தேன் பேசிட்டீங்க. அப்போ ஒரு வருஷமா எதுவும் பண்ணல. நீங்க என்னமோ கட்சி ஆரம்பிச்சா பத்தா ராஜா, ஆரம்பிச்சுட்டு ஒரு அரசியல் கட்சியாக களத்துல வேலை பார்க்கும். இன்னும் அவங்க அந்த ரசிகர் பண்ற மனநிலையிலே இருக்கிறாங்க. அவன் இன்னும் அந்த நாடக கோட்டை மாதிரி நடத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு படம் வர மாதிரி வருஷத்துக்கு ஒரு மாநாட்டை போட்டு குசிப்படுத்திட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இது நீங்க ஒரு அரசியல் கட்சியா அவங்களுடைய செயலாக்கம்ன்றது 100% கிடையாது. அவங்க இன்ன வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா,
சும்மா உட்காந்து விஜயபாகு கத்திருக்காங்க. மக்கள் பிரச்சனைக்காக அவர் போனாங்கன்னா அந்த விமான நிலைய விசிட்டுக்கு போனார்ல, ஒரு 2 விசிட் போயிட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சா? நிர்வாகிகள் எந்த இடத்துல கவனம் செலுத்துனீங்க? நிர்வாகிகள் எந்தெந்த இடத்துல போராட்டமும் நடத்துனீங்க? நிர்வாகிகள் இந்த ஆளும் தரப்புக்கு எதிராக என்ன விஷயங்களை நீங்க ஒரு தீவிரம் முன்னெடுத்தீங்க? எதுவுமே கிடையாது. அப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சா பார்த்தாரு, ஒரு வருஷமா சும்மா உட்காந்து லெட்டர் பேட் வச்சு உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு விஜயபாகு வந்திருக்காங்க. இவ்வளவுதான். அந்த கட்சியினுடைய செயல்பாடுன்றது பூஜ்யம். இதுக்கப்புறம் அவர் உள்ள வந்து செயலாக்கத்தில் இறங்குவார்ல, அன்னைக்கு தான் மூலிகை விவரங்களை கொண்டு வர முடியும். மொத்தத்தை கொட்டிட்டு வச்சுக்கோங்க. அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா மொத்தத்தை கொட்டிட்டாங்கன்னா பழசாயிரும், அதுக்கப்புறம் நம்ம வருவோம் அப்படின்றது அவங்க ஐடியாவாக இருக்கலாம். நீ வாராச்சா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கண்டென்ட் இருக்குது வச்சு அப்போ புழக்கணும். அவங்க அரசியலாக்கப்படலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல இந்த இந்த ஆரம்ப விழா துவக்க விழா 2ஆம் ஆண்டு துவக்க விழா முடிவிலேயே நிறைய கண்டென்ட் பேசியிருக்காங்க. அவங்க கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் சேர் இங்கே வச்சிருக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலை மோதுறாங்க. விஜய் தலைவர் உட்காந்து வரும். அது பார்க்கும்போது அவ்வளோ கண்டென்ட் சொல்லுங்க. ஈவே ராமசாமின்றது கொள்கை தலைவர். அவளை வேட்டி காட்டிக்கிட்டு ஓட ஓட வெட்டி வெட்டி அடிக்கிறாங்க சீமான். இவங்கெல்லாம் எதாவது பேச முடிஞ்சா? இவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. செல்ஃபி எடுக்க தெரியும், நாங்கள் எடுக்கிறோம். வேறபடி ஏதாவது பேசணும்னு நாங்கள் என்ன தெரியும்? எங்களுக்கு தெரிஞ்சது 200 டிக்கெட்டாக வெளியே 4 ரூபாய்க்கு விற்றோம். எங்கள் தலைவர் பேரை சொல்லி ஒரு 4 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு விற்றுருப்போம். இல்லை 5 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போய் உள்ளே உட்காந்து ஏமாந்தோம். இதுதான் எங்களுக்கு தெரியும். எங்களை போய் திடீர்னு ஈவே ராமசாமியை படின்றீங்க, அம்பேத்கரை படின்றீங்க, எங்கள் தலைவரே படித்தா வந்துடல, ஏன்பா எங்களை போட்டு குழப்பன்ற மாதிரி அவன் இருப்பான். எனவே அவனுக்கு அவ்வளோதான் முடியும். இப்போ இறுதியாக வந்து ஒரு கொஸ்டின், நம்ம மாநாட்டில் வந்து விஜய் பிடிக்குதோ பிடிக்கல, ஒரு நல்ல ஒரு ஃபயர் இருந்தது அந்த பேச்சு. இன்னைக்கு நடந்ததில் வந்து நம்ம ஆதவ் பேச்சில் கூட சில கண்டென்ட் எடுக்க முடியும். இவரோட பேச்சு திணறது, சரியான பேச்சு அப்படின்ற ஒரு ஃப்ளோவே இல்லை. போதுமான அளவுக்கு ஏற்பாடு கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 பேப்பர் எடுத்திருந்தாரு, 3 பேப்பர் நோட் போட்டிருப்பாங்க. அதுக்காக நீ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நிப்பாடி அப்படி சிரிச்சிருப்பாங்க. எதுக்கு சிரிக்கானே தெரியல, எனக்கு அப்படியே தோணுச்சு. இப்போ நீ என்ன பேசிக்கிட்டு எனக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க கேட்குறேன். மென்டல் தனமா இருக்குது சிரிக்கிறது. நிப்பாடு என்ன அர்த்தம்? அந்த ஃப்ளோவே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அது மும்மொழி கொள்கை மட்டும் ஒரு தெளிவாக பேசியிருந்தார். மற்றது எல்லாமே எழுதி கொடுத்தது இல்லையா, அந்த வெறிச்சு பார்க்குறாரு அப்படியே ரொம்ப நேரம் பார்த்து. இவ்வளோதான், ரொம்ப குறைவாக தான் பேசணும்னு வந்தார். மொத்தம் 15 நிமிஷம், அதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் பேசி முடிச்சுட்டாரு. 15 நிமிஷத்தில் என்ன பேசணும்? அவ்வளோ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. இப்படி ஒரு தலைவர் நம்ம பார்க்கவே முடியாது. இதுல அண்ணா எப்படி வந்தாரு தெரியுமா, காமராஜர் எப்படி வந்தாரு தெரியுமா? டே ராஸ்கல்ஸ். காமராஜர்லாம் 150க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு பயணம் பண்ணி ஸ்கூலை கட்டுறதுக்கு காசு வசூல் பண்ணுவாங்க. இதுவே அண்ணா காங்கிரஸ் முடிவு கட்டுறதுக்கு அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பொதுக்கூட்டம் நடத்துவாங்க. அப்ப என்ன வசதி இருந்திருக்கும்? அவ்வளவு போயிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு மேடைகள்லையும் முழங்க ஆரம்பிச்சாங்கன்னா 1.5 to 2 மணி நேரம் பேசுவாங்க. யாரு? அண்ணா போன்றவர்கள். அவ்வளோ தூரத்துக்கு கருத்துருவாக்கம் இருந்துச்சு. அவ்வளோ தூரத்துக்கு மக்களுடைய பிரச்சனை என்னன்னு புரிஞ்சது, அவங்களோட கொள்கையை எடுத்து பேச முடிஞ்சது எந்த பேப்பர் இருந்தாலும். ஆனால் 15 நிமிஷத்துக்கே 10 பேப்பர் தூக்கிட்டு வர வந்துட்டு அந்த அவங்கள மாதிரியே நான் சாதனை பண்ண வேண்டிய, நீ ஒரு சொகுசு அரசியல்வாதி. இது வரைக்கும் வந்ததுலேயே மிகப்பெரிய சொகுசு அரசியல்வாதி யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் தான். இந்த ஆள் களத்துக்கு வரும்போது இருக்குது சாத்து. மிக்க நன்றி. நன்றி. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.